ஏன்னா இப்போ டப்பிங்கிற ஒரு 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 ஃபேக்ட்ரி இப்போ நிறைய ஆயிடுச்சு. எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் இந்த படம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் மேல் ஃபீமேல் எல்லாத்தையும் பிரித்து சரன்னு அதுக்கு ஒரு டீம் இருக்கும். தமிழ் தெலுங்கு தெரிஞ்சவங்க, தமிழ் மலையாளம் தெரிஞ்சவங்க, அவங்க உட்காந்து அவங்களே ஒரு 4 நாளில் சல்லுன்னு எல்லா வாய்ஸும் வச்சுருப்பாங்க. சரன்னு அப்படியே பண்ணி உடனே ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகுது. இப்போ அவ்வளோ காஸ்ட்டும் கிடையாது. தேட்டர்ஸ் அவங்களே தேட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பேக்கேஜ்னு சொல்லி ஒரு ஆள் கொடுத்துட்டிங்கன்னா அவன் நான் இந்த படம் பண்ணேன் சார், அந்த படம் சார் பண்ணுவது, ஓகே அதில் கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க அதை கரெக்டாக பேக் பண்ணி அப்படியே. ஸோ அந்த ஒரு டப்பிங் பேக்கேஜ் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தமிழ் படம் இருக்குது, நான் அதை வந்து தெலுங்கில் டப் பண்ணணுன்னா அது எவ்வளோ ஆகும் ரஃபா? அது எனக்கு மணியே எனக்கு தெரியல. ஸோ நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் வந்து அங்கே தெலுங்கில் ரிலீஸ் ஆகிட்டு சப்போஸிங் ஒரு 5 கோடி தான் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, எந்த படமாக இருக்கட்டும், அது வந்து அது கவர் ஆகிடும். ஆமாம் ஆமாம். ஸோ அதுவும் அந்த காஸ்ட் ஒன்று பெருசாக இல்லைங்க. அவ்வளோ டப்பிங்க்கு பெரிய அவ்வளோ காஸ்ட் ஆகாது சார். இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் பிரிண்ட் போடணும். இப்போ வந்து விஜயகாந்த் சார் படம்லாம் தெலுங்கில் பிச்சுக்கிட்டு ஓடும். அப்போ வந்து நீங்கள் அவ்வளோ பிரிண்ட்ஸ் போடணும். அப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு நெகட்டிவில் இவ்வளோ தான் பிரிண்ட் பண்ணணும்னு இருக்கும். அப்புறம் இன்னொரு டியூப் நெகட்டிவ்னு பண்ணுவாங்க. அந்த டியூப் நெகட்டிவோட குவாலிட்டி கொஞ்சம் குறையும். அதனால தான் அந்த நெகட்டிவ்லேருந்து நெகட்டிவே ஒரு பர்டிகுலர் அளவில் தான் போட முடியும். அதனால தான் நிறைய கிளாசிக் ஃபிலிம்ஸ்லாம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. டிஜிட்டல் பண்ணிவிட்டு அந்த குவாலிட்டியில் தான் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று கிடச்சிதுன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இது ஃபஸ்ட்டுன்னா இதுக்கும் வித்தியாசம் இருக்காது. நீங்கள் எவ்வளோ வேணால் க்ளோனிங் பண்ணலான்ட்டு நிறைய வந்துடுச்சு. அப்போ டப்பிங் காஸ்ட்டு தான். டப்பிங்கை வச்சு பண்ணிவிட்டு நீங்கள் பேரலல் பண்ணிட்டீங்கன்னா படம் ஹிட்டுன்னா போகணும். ஆனால் ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஹிந்திலனா அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும், பிஆர் பண்ணணும், அங்கே ஒரு ஈவெண்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு பேசிக் முதலீடு இருக்குது. Juicy, spark the happiness, quench your thirst naturally.